காலை நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெற்று சைவ திருக்கோள் ஒன்றியத்தினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தெய்வீக கான உற்சவத்தின் மதிய போசனத்தை தொடர்ந்து ஹரிச்சந்திரன் என்னும் நாடகம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. தயவு செய்து எல்லோரும் அமைதியாயிருந்து இந்த நாடகத்தை பார்த்து ரசிக்கும்படி கருதி. விஸ்வாமித்திரரும் வசிட்டரும் இந்திரனை காணச் செல்கின்றார்கள். இனி நடப்பதை பாருங்கள். வணக்கம் ரிஷிகளே. பூவுலகில் உண்மையுடனும் நீதியுடனும் அறத்தை வளர்த்து வரும் அரசர்கள் உள்ளார்களா? அவர்களை எனக்கு தெரிவிப்பீர்களா? தாங்கள் கூறியபடி எல்லா அறநெறிகளும் அமைய பெற்றவன் அயோத்தி நாட்டை அரசு புரியும் ஹரிச்சந்திர மன்னன் ஒருவனே ஆவான். இல்லை, நீர் கூறியது தவறு. ஹரிச்சந்திரன் எல்லா பாவங்களுக்கும் உட்பட்டவன். அவனும் ஒரு சாதாரண மனிதன்தான். அப்படி ஹரிச்சந்திரன் மேல் உமக்கென்ன கோபம்? ஏன் இந்த விருந்தாவாதம்? மகரிஷிகளே, உங்கள் வாதங்களை நிறுத்துங்கள். நீங்கள் கூறியவற்றை நிரூபித்து காட்டுங்கள். ஹரிச்சந்திரன் அறநெறி இல்லாதவன் என்று விஸ்வாமித்திரர் நிரூபித்து காட்டினால் அதற்கு பதிலாக நான் என் தவம் அனைத்தையும் இழப்பேன். இது உறுதி. முனிவரே, நான் கூறியது தவறு என்று நான் தோத்து போய் விட்டால் என் தவ வலிமையின் பாதையை உமக்கு தருகிறேன். இது உறுதி. சரி, இருவரும் சென்று வாருங்கள். எப்படியாவது ஹரிச்சந்திரன் ஒரு பொய்யன், அறநெறி இல்லாதவன் என்று நிரூபித்து காட்ட வேண்டும். ஏய் வாயிற்காவலனே, நான் வந்திருப்பதாக ஹரிச்சந்திரனிடம் அறிவித்து விடு. வாருங்கள் மகரிஷி. அடியேனை காண தாங்கள் வந்ததன் காரணம்? தேவர்களும் முனிவர்களும் செய்ய முடியாத மிகப்பெரிய யாகம் ஒன்றை செய்ய எண்ணியுள்ளேன். அதற்கு பெருமளவு பொருள், செல்வம் தேவைப்படுகிறது. அவற்றை உன்னிடம் பெற்றுக்கொள்ள வந்துள்ளேன். அப்படியே ஆகட்டும் மகரிஷி. தங்கள் யாகம் சிறப்பாக அமைவதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன். என்னுடைய சிறப்பு யாகத்திற்கு உன் நாட்டில் உள்ள விலை மதிப்பெற்ற செல்வ வளங்களையும் பொன்பொருள் அனைத்தையும் தாரை வாட்டு கொடு. வேள்விக்கு ஆகுதி பொருட்கள் வாங்கும் பணத்தை நீ வேற ஒரு தேசத்துக்கு சென்று வேலை செய்து அதனை கொடுக்க வேண்டும். பரம்பொருளே, இது என்ன சோதனை? என்ன யோசிக்கின்றாய்? நீ சொன்ன வாக்கை காப்பாற்றுவாயா அல்லது? இல்லை முனிவரே, என் உயிரே போனாலும் என் வாக்கு தவறாது. என் சொல்லை நான் காப்பாற்றுவேன். சரி, நான் வருகிறேன். அரசே, இப்போது என்ன செய்வது? அமைச்சரே, நான் என் மனைவி மகனுடன் காசி நாட்டுக்கு சென்று அங்கு கூலி வேலை செய்து மாமுனிக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். நீ இங்கு இருந்து நாட்டு மக்களை பார்த்துக்கொள். இல்லை அரசே, தாங்கள் இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன். நானும் உங்களுடன் வருகிறேன். ஹரிச்சந்திரன் தன் மனைவி, மகன், அமைச்சர் ஆகியோருடன் காசி நாட்டை நோக்கி செல்கின்றான். அப்பா, சந்தைக்கு போன ஆத்துக்கார் இன்னும் வந்து சேரவில்லை. இவ்வளவு நேரமும் அங்க என்ன செய்கிறார்? இங்க வீட்டில் எவ்வளவு வேலை இருக்கிறது. இதையெல்லாம் யார் செய்வார்கள்? என்னால் செய்ய முடியாது. சரி, வார நேரம் வரட்டும். இன்றைக்கு நானா அவரா என்று ஒரு கை பார்த்து விடுகிறேன். கமலாவதி, வாங்கோ. எங்கே போய் தொலைந்தீர்கள் இவ்வளவு நேரம்? யார் இவர்கள்? வாங்கோ கமலாவதி, வீட்டு வேலை செய்வதற்காக பணம் கொடுத்து இவர்களை இவர் கணவனிடமிருந்து வாங்கிவிட்டேன். இனி இவர்கள் இங்குதான் இருப்பார்கள். எங்கள் வீட்டு வேலைகள் முழுவதும் செய்வார்கள். இவளை பார்த்தால் வேலை செய்பவள் போல் தெரியவில்லையே. இல்லை அம்மா, நீங்க சொல்லும் வேலைகள் அனைத்தையும் நான் செய்கிறேன். சரி, உன் பேர் என்ன? என் பேர் சந்திரமதி. இதன் மகன் லோகிதாசன். சரி, வீட்டில் ஏராளமான வேலை இருக்கிறது. முதல்ல வீட்டை சுத்தமாக கூட்டி துடைக்க வேண்டும், பாத்திரங்கள் விளக்க வேண்டும், சமைக்க வேண்டும். போய் வேலையை பார். அம்மா பசிக்குது. அம்மா வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு சாப்பாடு தருகிறேன் மகனே. இப்போது போய் படுத்துக்கொள்.
அம்மா, எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டேன். இப்போ என் மகனுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா? இல்ல இல்ல, இப்ப சாப்பாடு தர முடியாது. நாங்கள் எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் நீங்க சாப்பிட வேண்டும். இப்போது எனக்கு கை கால் வலிக்குது, கொஞ்சம் காலை பிடித்து விடு. லோகிதாசா, லோகிதாசா. ஐயா, லோகிதாசனுக்கு உடல்நிலை சரியில்லை, படுத்திருக்கிறான். என்ன, படுத்திருக்கிறானா? படுப்பதற்காக பணம் கொடுத்து வாங்கினேன். இல்லை ஐயா, அவன் 2 நாட்களாக சாப்பிடவில்லை, சோர்வாக இருக்கிறான். பூசை செய்வதற்கு தற்பை இல்லை. பக்கத்து வீட்டு பிள்ளைகளுடன் போய் தற்பை கொண்டு வர சொல். போய் அவனை எழுப்பி விடு. லோகிதாசா, லோகிதாசா. அம்மா, கவலைப்படாதீர்கள், நான் போய் தப்பை கொண்டு வருகிறேன். சரி மகனே, விரைவில் திரும்பி வா. வா லோகிதாசா. லோகிதாசன் அயலாத்து பிள்ளைகளுடன் காட்டை நோக்கி செல்கின்றான். அதோ அங்க நிறைய தெப்பை இருக்கு, வாருங்கள் பூவோம். எனக்கு ஏதோ கடித்து விட்டது, எனக்கு மயக்கம் வருவது போல இருக்குது. அம்மா, அம்மா, அம்மா. அது ஒரு பாம்பு ஓடுகிறது. லோகிதாசனுக்கு பாம்பு கடித்து விட்டது. ஐயோ, அவன் இறந்து விட்டான். இப்ப என்ன செய்வது? அது அந்த ஓரமாக அவனை கிடைத்து விட்டு அவன் அம்மாவிடம் சென்று சொல்லுவோம். அம்மா, அம்மா, வந்து விட்டீர்களா? என் மகன் லோகிதாசன் எங்கே? அம்மா, உங்கள் மகன் லோகிதாசன். லோகிதாசன் எங்கே? ஏன் அவன் இன்னமும் வரவில்லை? அம்மா, நாங்கள் தட்பை பிடுங்கினோம். அப்போது என்ன நடந்தது? என் மகனுக்கு ஏதும் ஆபத்தா? லோகிதாசன், லோகிதாசன். லோகிதாசன். லோகிதாசன் எங்கே? அவன் ஏன் வரவில்லை? என்னால முடியலையாம்மா, நான் அப்படி சொல்லுவேன். அவனுக்கு என்ன நடந்தது? அம்மா, லோகிதாசனே பாம்பு தீண்டி இறந்து விட்டான். என்ன? என் மகனை பாம்பு தீண்டி விட்டதா? என் லோகிதாசன் இறந்து விட்டானா? ஐயோ மகனே, இதற்குத்தானா உன்னை அனுப்பினேன்? என் மகன் எங்கே? ஆலமரத்துக்கு கீழே இலைகளால் மூடிவிட்டு வந்துட்டோம். ஐயா, ஐயா, அம்மா. ஐயோ, என்ன நடந்தது? எந்த நேரம் அழுகையும் ஒப்பாரியும் தான். அழுவதை விட்டு விட்டு ஒழுங்காக வேலையை பார்ப்போ. அம்மா, தற்பை கொண்டு வருவதற்காக காட்டுக்கு போன என் மகன் லோகிதாசன் இன்னமும் வரவில்லை. அயலாத்து பிள்ளைகளும் போனவர்கள் தானே. அவர்களுடன் உன் மகனும் வந்து விடுவான். அழுவதை நிறுத்திவிட்டு வீட்டு வேலையில் பார், போ. ஐயா, அயலாத்து பிள்ளைகள் வந்து விட்டார்கள். என் மகன் லோகிதாசன் வரமாட்டான். அவனை பாம்பு தீண்டி விட்டது. என்ன, பாம்பு தீண்டி விட்டதா? லோகிதாசன் இறந்து விட்டானா? ஐயோ, போச்சே. என் மகன் போய்விட்டான், என்னை விட்டு போய்விட்டான். ஐயா, ஐயோ, என் பணம் போச்சே. என்னொருவனை வேண்டுவதற்கு என்னிடம் பணம் இல்லையே. அடே லோகிதாசா, ஏனடா பாம்புடன் விளையாடினாய்? கொடுத்த காசு களவான வேலையை கூட நீ செய்யவில்லையே. என் மகனை தகனம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் ஐயா. அதெல்லாம் முடியாது. நீ போவதற்கு அனுமதி தர முடியாது. அப்படி சொல்லாதீர்கள் அம்மா. என் செல்வ புதல்வனை தகனம் செய்ய அனுமதி தாருங்கள். சரி, போய் தகனம் செய்துவிட்டு விடுவதற்கடையில் வந்து விடுவனும். விடுவதற்கிடையில் வந்து விடுகிறேன் ஐயா. சந்திரமதி அடர்ந்த காட்டில் லோகிதாசனின் உடலை தேடுகின்றாள். இந்த கேரளில் என் மகனை எப்படி தேடுவேன்? என் மகனை ஆலமரத்தின் கீழே இலைகளால் மூடி வைத்திருப்பதாக அயலாத்து சிறுவர்கள் சொன்னார்களே. அந்த ஆலமரத்தை எப்படி கண்டுபிடிப்பேன்? என் பாலனை பாம்பு தீண்டிய இடம் இதுதானா?
ஐயோ, என் செல்வ மகனே, இந்த நிலையிலா நான் உன்னை பார்க்க வேண்டும்? உன் தந்தை வந்து கேட்கும் போது நான் என்ன சொல்வேன்? உன்னை பாம்புக்கு இரையாக்கி விட்டேன் என சொன்னால் அவர் தாங்குவாரா? உன்னை தகனம் செய்துவிட்டு விடுவதற்கிடையில் வேதியரின் வீட்டுக்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் வாக்கு தவறியவளாகி விடுவேன். அரணே, என்னை ஆட்டிவிப்பவனே, பரமேஸ்வரா, எனக்கு ஏன் இந்த சோதனை? உண்மையை மட்டும்தான் உரைப்பேன், போய் உரைக்க மாட்டேன் என சபதம் எடுத்ததற்காக இப்படி சோதிக்கிறாயா? சத்தியத்தை காப்பதற்காக நாட்டை இழந்து, மனைவியை இழந்து, மகனை இழந்து, தனியனாக இந்த இடுகாட்டை காவல் காக்கிறேனே. என் வாழ்வில் ஏன் இந்த சோதனை? எத்தனை சோதனைகள் வந்தாலும் சத்தியத்தை உரைப்பதை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அதோ இடுகாடு தெரிகிறது. என் பாலகனை தகனம் செய்துவிட்டு விடுவதற்கிடையில் வேதியரின் வீட்டுக்கு செல்ல வேண்டும். பல நாட்டு அரசர்கள் மரியாதை செலுத்த வேண்டிய சக்கரவர்த்தியின் மகனான நீ யாருமற்ற அனாதையாக கிடக்கிறாயே. காசிநாதனே, இந்த நேரத்திலாவது என் கணவனை கொண்டு வந்து என் முன் நிறுத்த மாட்டாயா? யாரது? ஆ, பெண், யார் நீ? என் காவலை மீறி எப்படி இங்கே வந்தாய்? பாம்பு தீண்டி மரணமான என் மகனை தகனம் செய்ய வந்தேன் ஐயா. என்ன, தகனம் செய்வதற்கு திருட்டுத்தனமாக இரவில் வந்தாயா? பெண்ணே, இங்கு காவல் உண்டு, தெரியாதா உனக்கு? தெரியாது ஐயா. என் மகனை தகனம் செய்ய அனுமதி தாரும் ஐயா. அப்படியா? பெண்ணே, இங்கு உடலை தகனம் செய்ய பணம் மற்றும் கூலி தர வேண்டும். பணம் தராமல் என் மகனை தகனம் செய்ய முடியாதா? இல்லை, முடியாது பெண்ணே. ஐயா, எனக்கு உறவினர் சுற்றத்தார் யாருமில்லை. நீ கேட்டவற்றை தருவதற்கு எனக்கு வழி இல்லை. என்னது, உறவினர் சுற்றத்தார் யாரும் இல்லையா? இல்லை ஐயா. ஆஹாஹா, நான் நினைத்தது சரிதான். நீ ஒரு கள்ளி, மாயக்காரி. உன் கணவன் எங்கே? ஐயா, என் கணவன் இல்லை இல்லை. நான் கண்டுவிட்டேன், பொய் சொல்லாதே. இல்லை ஐயா, நான் பொய் சொல்லவில்லை. உன் கழுத்தில் இருக்கும் தாலியை நான் கண்டுவிட்டேன். விலை மதிக்க முடியாத தாலியை கழுத்திலே மாட்டிக்கொண்டு யாருமில்லை என்கிறாய். ஐயோ தெய்வமே, என் கணவரை தவிர 33 கோடி தேவரும் காண முடியாத என் தாலியை இடுகாட்டை காக்கும் இவன் கண்களுக்கு தெரிந்து விட்டதே. என்ன சொன்னாய்? உன் கணவனின் கண்களுக்கு மட்டும் உன் தாலி தென்படுமா? ஐயகோ, என்ன இது? என் சந்திரமதியின் தாலியும் இப்படித்தானே. பெண்ணே, யார் நீ? இப்பாலன் யார்? என்னை யாரென கேட்ட காவலனே, சொல்கிறேன் கேள். கண்ணமாபுரி அரசரின் மகள் நான் பிறக்கும் போது என் கழுத்தில் தாலி இருந்தது. அயோத்தி மன்னன் என்னை மணந்தார். உண்மையை மட்டும் அவர் உரைப்பார். கௌசிக முனிவரின் விருப்பத்துக்கமைய அவர் பொய் சொல்லாததால் நாடு நகர் செல்வம் இழந்து என்னையும் என் மகனையும் அந்தனருக்கு விற்று விட்டார். காட்டுக்கு சென்ற என் பாலகனை அரவம் தீண்டியதால் அவர் இறந்து விட்டான். ஐயோ, இது என்ன கொடுமை! சூரிய வம்சம் இன்றோடு முடிந்து விட்டதா? சந்திரமதி, நான் தான் சந்திரமதி. என் பெயரை சொல்லும் தாங்கள் யார் ஐயா? நான் தான் சந்திரமதி, மகனே, என் ஆசை மகனே, லோகிதாசா. தாங்களா? இது என்ன சோதனை சுவாமி! உங்களை இந்த கோலத்திலா நான் காண வேண்டும்? மகனே, என் செல்வனே, சந்திரமதி, இதை விட துன்பம் துயரம் வரட்டும். சத்தியத்தை தவற விட்ட பழிக்கு ஆளாக கூடாது. நீ போய் உன்னை விலைக்கு வாங்கிய அந்தரனிடம் பணம் வாங்கி வா. சரி சுவாமி, சென்று வருகிறேன். சந்திரமதி இருட்டிலே செல்லும் போது உயிரற்ற சிறுவன் ஒருவனின் உடலை காண்கின்றாள். அது லோகிதாசனின் உடல் என நினைத்து கட்டிப்பிடித்து அழுகின்றாள். அப்போது அங்கே வந்த காவலர்கள், கொலைகாரி, அரசனின் மகன் போட்டிருக்கும் தங்க நகைகளுக்கு ஆசைப்பட்டு அவனை கொலை செய்து விட்டாய். எங்களுடன் வா, உன்னை அரசன் முன் நிறுத்துகின்றோம். கொலைப்பழி சுமத்தப்பட்ட சந்திரமதிக்கு அரசன் மரண தண்டனை விதிக்கின்றான். பணம் வாங்கி வருவதற்காக சென்ற சந்திரமதியை இன்னும் காணவில்லையே. அரணே, என்ன இது?
யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் வேளை அரணிடம் யார் போய் சொல்லுவார் விதியே உனக்கொரு முடிவில்லையா உன் லீலைக்கு மேல் ஒரு அளவில்லையா எதிரேதும் இல்லாமல் செங்கோலை இழந்தேன் பிழையேதும் செய்யாமல் என் வாழ்வை இழந்தேன் யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் வேளை அரணிடம் யார் போய் சொல்லுவார் காவலனே, அரசனின் மகனை கொலை செய்த இப்பொண்ணுக்கு அரசன் மரண தண்டனை விதித்துள்ளார். அதனை நிறைவேற்று, போ அங்கே. ஆ, சந்திரமதி, சந்திரமதி, நீயா? இது என்ன சோதனை? கதையை விட்டு விட்டு மரண தண்டனைய நிறைவேற்று. அரசனின் உத்தரவை நிறைவேற்றுங்கள் சுவாமி. அரிச்சந்திரா, நிறுத்து. சத்தியம், நேர்மை என்று நீ கண்டது தான் என்ன? துன்பம் மட்டும்தான். சரி, உனக்கொரு வாய்ப்பு தருகிறேன். நீ சொன்ன வாக்கை திரும்ப பெற்றுக்கொள். உன் நாடு, நகர், செல்வங்கள் அனைத்தையும் உனக்கு திருப்பி தருகிறேன். இல்லை மகரிஷி, எதை இழந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் சத்தியத்தை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் கடமையை செய்ய விடுங்கள். அரிச்சந்திரா, நில். இவை அனைத்தும் விஸ்வாமித்திரரின் சூழ்ச்சியால் உன் நேர்மையை சோதிக்க நடத்தப்பட்ட நாடகம். மன்னித்து விடுங்கள் குருதேவா. என்னை சமாதானப்படுத்த நீங்கள் கூறுவதுதான் நாடகம். என் கடமையை செய்ய விடுங்கள். அரிச்சந்திரா, உன் நேர்மையும் உன் சத்தியத்தையும் உன் புகழையும் உலகறிய மகாரிஷி விஸ்வாமித்ரர் மூலமாக நான் நடத்திய நாடகமே இது. இந்திரன் முடி சூட்ட அயோத்தி சக்கரவர்த்தியாக நீடு வாழ்வாய். உன் மகன் லோகிதாசனும் காசி மன்னன் மகனும் உயிர் பெற்று வருவார்கள். நீ காவல் காத்தது சுடுகாடு அல்ல, தேவர்களின் யாகசாலை. உன் மனைவி மக்களை அடிமைப்படுத்திய நீலகண்டனும் கமலாவதியும் அக்கினி தேவனும் அதிதேவதையும். உன் மகனை தீண்டியது காட்டு நாகம் அல்ல, நாகேந்திரன். அரிச்சந்திரா, நான் உன்னை கடுமையாக சோதித்து விட்டேன். பொய் சொல்லாதவன் என்ற பெருமை உமக்கு மட்டும் சேர்வதாகும். விஸ்வாமித்திரரின் சோதனைகள் அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட உங்களை உலகம் போற்றும். வாய்மையே வெல்லும். மிகவும் அருமையான ஒரு நாடகத்தை கண்டு களித்தோம். அரிச்சந்திரன் நாடகம். இந்த நாடகம், இந்த இளம் பிள்ளைகள் இவ்வளவு தூரம் மிக அருமையாக அவர்களுடைய சொற்பதம் நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த தமிழ் உச்சரிப்பு, இந்த பிள்ளைகள், இங்கே பிறந்த பிள்ளைகள் இவ்வளவு திறமாக நாங்கள் ஊரில் பார்த்த இந்த அரிச்சந்திரன் நாடகம் இங்கே இப்படி மேறேடுமென்னு நான் கனவிலும் காணவில்லை. மீண்டும் ஒரு பெறத்தக கைகோசம். நன்றி பிள்ளைகள். அதாவது நாங்கள் ஊர் விட்டு ஊர் வந்தாலும் நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம், அது எங்களோட இந்த கலாச்சாரம் எல்லாம் போயிடுமோ உண்டு. அப்படி நினைக்காதீங்க. அப்படி நினைச்சிருந்தால் உங்களோட மண்டையில் நீங்களே கூட்டிக் கொள்ளுங்கள். அவ்வளவு திறமான ஒரு நாடகம். எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை இவர்கள் தந்து விட்டார்கள். நன்றிகள், பாராட்டுகள் பிள்ளைகள். உங்களை கௌரவிப்பதற்காக இந்த பிள்ளைகள் இதை சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பதற்கு சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் மாணிக்கம் இந்துசேகர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். ஆசிரியர் தயவு செய்வதற்கா மேடைக்கு வாருங்கள். இந்த பிள்ளைகளுக்கு நாடகம் பழக்கின டீச்சர்.
திருமதி ரவிசக்தி ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை நெறியாக்கை செய்திருக்கின்றார். மிகவும் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் செய்திருப்பீங்கள் என்றது எங்களுக்கு நன்றாக புரிகின்றது. உங்களுக்கும் சைவ திருக்கோயில் ஒன்றியத்தின் சார்பாக மிக்க நன்றிகள் அம்மா. ஹரிச்சந்திரா மாயானகாண்டம் அருமையான நாடகத்தை நாங்கள் எல்லோரும் பார்த்து மகிழ்ந்தோம். உண்மையிலேயே நான் அளவட்டியைச் சேர்ந்தவன். அளவட்டியில் அம்மன் கோயில் ஒன்று இருக்கின்றது. இவர்களுடைய வயதிலே நாங்கள் ஹரிச்சந்திர மாயானகாண்டம் அந்த திருவிழாவிலே நடக்கும். நாங்கள் போய் முன்னுக்கு இருந்து புழுதியிலே இருந்து பார்க்கின்ற அந்த ஞாபகத்தை கொண்டு வந்தார்கள் இந்த அருமையான குழந்தைகள். வாய்மையே வெல்லும் என்ற நாடகத்தை அருமையாக நடித்து மேடையில் அரங்கேற்றியவர்கள் மேற்கு லண்டன் தமிழ் பாடசாலை மாணவர்கள். இவர்களுடைய ஆசிரியை திருமதி ரவிசக்தி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் அவர் திறமையாக நெறியாழ்க்கை செய்திருந்தார்கள். சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் மாணிக்கம் இந்துசேகர் அவர்கள் ஹரிச்சந்திரன் நாடகத்தில் பங்கு பெற்றிய மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கின்றார். ஆசிரியர் அவர்களை கௌரவிப்பதற்காக சைவ முன்னேற்ற சங்கத்தின் முன்னாள் செயலாளர் சுதர்சினி வாகிசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த குழந்தைகளோட மிக அருமையாக தங்களுடைய பாகங்களை மிகவும் சிறப்பாக செய்தார்கள். இவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்த மாணிக்கம் இந்துசேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இந்த நாடகத்தை நெறியாக்கை செய்த ஆசிரியர் அவர்களை கௌரவிப்பதற்கு சைவ முன்னேற்ற சங்கத்தின் முன்னாள் செயலாளர் சுதர்சினி வாகிசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். சீக்கிரம் வாங்க. ஒரு கடுமையான சவாலை ஏற்று இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார். மிகவும் அருமை அருமை. நன்றி. மீண்டும் முறை எல்லோருக்கும் எமது பெருத்த கரகோஷத்தை தெரிவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். நன்றி.